வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்வில் உண்மையான செல்வம் என்றால் என்ன? பணமா? பொருளா? இல்லை, வேறு ஏதேனும் ஒன்றா? இந்த கதை உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தரும். ஒரு ஊரில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் இருந்தார். அவருக்கு இல்லாத வசதிகளே இல்லை. வைர மாளிகை, விலை உயர்ந்த கார்கள் என அனைத்தும் இருந்தன. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை. அவருக்கு இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வராது. மனதுக்குள் ஏதோ ஒரு பதற்றம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் மாலை நேரத்தில் அவர் தன் தோட்டத்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். அங்கே அந்த பாதையில் வேலை செய்யும் ஒரு சாதாரண தொழிலாளி வேலை முடிந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து தன் பையில் இருந்த பழைய கஞ்சியை மிக ருசித்து குடித்துக் கொண்டிருந்தார். குடித்து முடித்த சில நிமிடங்களிலேயே எந்த கவலையும் இல்லாமல் அங்கேயே படுத்து ஆழ்ந்து தூங்கிவிட்டார். இதை பார்த்த கோடீஸ்வரருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னிடம் மென்மையான மெத்தை இருக்கிறது, விதவிதமான உணவுகள் இருக்கிறது, ஆனால் எனக்கு கிடைக்காத இந்த நிம்மதியான உறக்கம் இவருக்கு எப்படி இவ்வளவு எளிதாக கிடைக்கிறது என்று யோசித்தார். மறுநாள் அவர் ஊரில் இருந்த ஒரு பெரியவரை சந்தித்து தன் சந்தேகத்தை கேட்டார். அதற்கு அந்த பெரியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், செல்வம் என்பது நாம் சேர்த்து வைத்திருக்கும் பொருட்களில் இல்லை, நாம் எவ்வளவு திருப்தியாக வாழ்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. அந்த தொழிலாளிக்கு தேவையான பசி அவரிடம் இருக்கிறது, அதனால் அவருக்கு கஞ்சியும் அமிர்தமாக தெரிகிறது. நிம்மதியான மனசாட்சி அவரிடம் இருக்கிறது, அதனால் அவருக்கு பாதையோரமும் பட்டு மெத்தையாக தெரிகிறது. இந்த கதையின்படி வாழ்க்கையில் உண்மையான செல்வந்தவர் இவர்கள்தான். திருப்தி உள்ளவர், கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்பவர். ஆரோக்கியமுள்ளவர், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நல்லுறவு கொண்டவர், அன்பான குடும்பமும் உண்மையான நண்பர்களும் இருப்பவர். மன அமைதி கொண்டவர், இரவில் நிம்மதியான தூக்கம் பெறுபவர். முடிவு: பணம் என்பது வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு கருவி மட்டுமே, அதுவே வாழ்க்கை அல்ல. யாரிடம் பேராசை இல்லையோ அவரே உலகில் மிகப்பெரிய செல்வந்தர்.